சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிமா, இது எல்லாத்தையும் நீ ஈசு கிட்ட சொல்லிடாத. என்னால பசி தாங்க முடியலையேன்னு அப்புறம் ஈசு ரொம்ப வருத்தப்படுவா. அபிமா, எதுக்கு அலற நீயே? நிஜமாவே எனக்கு இப்ப பசியே இல்ல அபிமா. ஐயோ, நான் சும்மாலாம் சொல்லல, சத்தியமா தான் சொல்றேன். எனக்கு பசிக்கவே இல்ல. நீ அழாத அபிமா. நீ அழுதினா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் இல்ல அபிமா, தயவு செஞ்சு நீ சாப்பிட சொல்லி மட்டும் கட்டாயப்படுத்தாத. எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துடுறேன். அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அபிமா. எனக்கு என் அம்மா வெளியே வரணும், அதுக்காக நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனா என்னால அம்மா இல்லாம இருக்க முடியாதுல்ல அபிமா. மங்கையம்மா, ஈஸ்வரி வாமா. சின்னையாவும் அபியும் எங்க? அபிய நான் தான் மாப்பிள்ளைய பார்த்து சாப்பிட கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சேன். அபி இப்பதான் மாடிக்கு போனான். மாப்பிள்ளை பசி தாங்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் எவ்வளவோ சாப்பிட கூப்பிட்டு பார்த்தோம், அவர் வரல. இப்ப அபி கூப்பிட்டு வரமாட்டேங்கிறார் போல இருக்கு. ஈஸ்வரி, நீயாவது எப்படியாச்சும் மாப்பிள்ளைய சாப்பிட வச்சிரு ஈஸ்வரி. சரிங்க மங்கையம்மா, நான் போய் பாக்கிறேன். தீக்குச்சி அண்ணே, என்ன ஈர துணியை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அண்ணே, பாஸ் பசி தாங்க முடியாம அங்கேயும் இங்கே தவிச்சிட்டு இருந்தாரு. ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டா பசி எடுக்காதுன்னு நான் சொன்னேன். அவரு என்னடானா, ஒரு துணி பத்தாது 2 துணி எடுத்துடுவான்னு சொல்றாரு. சின்னையா எங்க? மேல ஊஞ்சல்ல இருக்காரு. வா. என்னால பசியெல்லாம் தாங்கிக்க முடியும் அபிமா. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அம்மா இல்லாம என்னால இப்படி இருக்க முடியும்? வாய்ஸு என்ன சின்னையா இது? ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் கஷ்டப்படலையே. நான் தான் சொன்னேன்ல சின்னையா, உங்களால பசி தாங்க முடியாதுன்னு. யார் சொன்னது ஈசே? அதெல்லாம் நான் பயங்கரமா தாங்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த ஈர துணி? அது இந்த தீக்குச்சி பையன் இருக்கான்ல, இவன் தான் ஈர துணியை கட்டிக்க பாசு, உனக்கு பசியே எடுக்காது பாசுன்னு சொன்னான். ஆனா எனக்கு உண்மையாவே பசியெல்லாம் ஒன்றும் இல்லை ஈசு. ஈர துணியை கட்டிக்கிட்டு உட்காந்துருதானே, வெயில் காலத்துக்கு நல்லா சில்லு சில்லுன்னு குழு குழுன்னு இருந்துச்சு. அதான் அப்படியே வயிற்றுலயே இருந்துட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன், அவ்வளவுதான். இல்லடா தீக்குச்சி? இல்ல இல்லையா ஒண்ணு? ஆமா 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 தீக்குச்சி இல்ல 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 நீ என்னடா இல்ல இல்லன்னு ஆளுக்கு ஒரு பிச்சை பேசிக்கிட்டு அப்படியே சின்னையா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்களால பசிய பொறுத்துக்க முடியாது. இந்த விரதம்லாம் உங்களுக்கு வேண்டாம் சின்னையா. அபிமா, நீ போய் சின்னையாவுக்கு லெமன் ஜூஸும் அப்படியே இட்லி இருந்தா எடுத்துட்டு வா போ. அபிமா வேணாம் வேணாம், சின்னையா சொன்னா கேளு. என்ன ஈசு, நீ தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிய. நீங்க புரிஞ்சுக்கோங்க சின்னையா. ஏற்கனவே இருக்கிற கஷ்டம் பத்தாதா, இதுல நீங்க வேற ஏன் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல ஈசு. பாசே, அண்ணி சொல்றது கேளு பாசே. டேய் தீக்குச்சி பேல, உன்னை கொளுத்தி போடுடா கொளுத்தி. பேசாம இருடா, எல்லாம் உன்னாலதான்டா. சின்னையா, ஏன் தீக்குச்சி மேல கோவப்படுறீங்க? அவன் ஒண்ணும் தப்பா சொல்லலையே. இல்ல ஈசு, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும் சின்னையா? அபி, என்னாச்சுமா? மாப்பிள்ளை சாப்பிட ஒத்துக்கிட்டாரா? என்ன என்ன சொல்ற? ஏய், என்னடி சொல்றா? ஈஸ்வரி மாம்சம் சாப்பிட இருக்கிறேன்னு சொல்லி லெமன் ஜூஸும் இட்லியும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்களா? அப்படியாமா?
ரம்யா மா. கிச்சனுக்கு போய் லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வா. ஆ, சரி. வா அபி வா. சின்னையா, அத்தை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் பாசமும் இந்த உலகத்துல எந்த மகனும் தான் அம்மா மேல வைக்காத அன்பும் பாசம்னும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க மனசுக்கு சாப்பிடணும்னே தோணல. மனசுக்கும் வயிற்றுக்கும் அரைஜான் தான் வித்தியாசம். ஆனா மனசு வேணான்னு சொன்னாலும் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துதானே ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். ஈசு, நீ அனாவசியமா பயப்படாத ஈசு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. பாசே, என் பாசே பிடிவாதம் பிடிக்கிற. ஐயோ தீக்குச்சி, நீ நல்லா இருப்ப, கொஞ்ச நேரம் சும்மா இருறா. ஏய் வா 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 வா, இந்த அபி கிட்ட ஜூஸ் கொடு. இந்த அபி. அபி இந்தாம்மா, பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துட்டு போ. எப்படியாவது மாப்பிள்ளைய சாப்பிட வச்சிருங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம இருந்து பழக்கமே கிடையாது. போ. சின்னையா, நீங்க உங்க அம்மாக்காக தானே இப்படி சாப்பிடாம பட்னி கிடக்குறீங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அம்மாக்கெல்லாம் இது தயவு செஞ்சு தெரிய வேணாம் ஈசு. அது எப்படி என்னால சொல்லாம மறைக்க முடியும்? ம். சின்னையா, இந்தாங்க இந்த ஜூஸ இல்ல குடிங்க. வேணாம் ஈசு. என்ன சின்னையா? என்ன தயவு செஞ்சு விட்டுருங்களேன். சாப்பிடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பாசே, இப்படி எத்தனை வேலைக்கு தான் நீ சாப்பிடாம பட்னியா இருப்ப? என் அம்மா ஜெயில இருந்து வர வரைக்கும். சின்னையா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஐயோ, நான் பிடிவாதம் பிடிக்கல ஈசு. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. என் அம்மா எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனா என் அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே பண்ணதில்லை தெரியுமா? அப்படி பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய என் அம்மா எனக்கு கொடுத்ததே இல்லை. என் அம்மா என்னைய ராஜா மாதிரி தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் முதல் தடவையா என் அம்மாவுக்காக அவங்க ஜெயில இருந்து வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த தீக்குச்சி தான் சொன்னா. அவன் விளையாட்டுக்கு சொன்னானா இல்ல அந்த சாமியை சொல்ல வச்சு சொன்னானான்னு தெரியல. பாசு, நீ விரதம் இரு, அம்மா ஜெயில இருந்து வந்துருவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால, அந்த வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனாலதான் கண்டிப்பா இந்த விரதத்தை எப்படியாவது முடிக்கணும்னு நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் பிடிவாதமா தான் இருக்கேன்.